கிராமங்களில் திருவிழா காலங்களில் செய்யக்கூடிய அரிசி முறுக்கு. இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கிரிப்ஸியான அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலேயே அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா திரிச்சிட்டு வறுத்து அரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதிலேருந்து 4 இது பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். நான் இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து நான் ஒரு பிடி திரிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு 4 எடுத்திருந்தேன். இப்போ வந்து மாவு இந்த கப்புக்கு 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் 4 இது வந்து பச்சரிசி மாவு, 1 கப் உளுந்த மாவு எடுக்கணும். இப்போ உளுந்த மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/4 பிடி உளுந்து எடுக்கணும். 4க்கு 1. 100 கிராம் பொட்டுக்கடலை அந்த உளுந்தில் சேர்த்து நம்ம திரிச்சிக்கிடணும். தேவைப்படும் போது நம்ம தனித்தனியாக வச்சுருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து முறுக்கு சுட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு நம்ம தனியாக வைக்கும்போது இதில் வந்து நம்ம நிறைய பலகாரங்கள் செஞ்சுக்கலாம், தட்டை செஞ்சுக்கலாம், இடியாப்பம் செஞ்சுக்கலாம். அதனால் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு அரிசி மாவு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடுவோம். இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பசையும் போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கிறேன். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பசைஞ்சிட்டிங்கன்னா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு பிழியறதுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ளதை எடுத்துக்கணும். இதில் நம்ம உள்பக்கமாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு சுற்றுற கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம்.
ஆயில் சூடாகட்டு. இந்த மாதிரி குழல்ல மாவை இந்த மாதிரி உருட்டி உள்ளே வச்சுக்கிடுவோம். இப்போ இதை மூடிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதை அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயிலில் இதை போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுற்றி ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இதை நம்ம மாற்றி போட்டுக்கணும். ஆயில் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த முறுக்கு எடுத்துடலாம். இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். பாருங்கள் முறுக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. நம்ம அடுத்த பேஜை போட்டுடலாம். இது ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம புழிஞ்சிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக புழிஞ்சிக்கலாம். இதை மாற்றி போட்டுக்கணும். இதை எடுத்துருவோம். நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வந்து ஈவினிங் டீ டைமுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்காங்களோ அப்போல்லாம் இந்த முறுக்கு எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் எதுவுமே நம்ம ஆட் பண்ண. கிராமங்களில் வந்து கோயில் திருவிழா நடக்கும்போது எல்லார் வீட்லேயும் இந்த முறுக்கு வந்து செய்வாங்க. இது வந்து முறுக்கு வந்து முதலிடம் பிடிக்கும். இந்த முறுக்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது எத்தனை நாளுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. இந்த மாதிரி பாக்ஸில் நான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.